என் செல்லமே, காலையிலிருந்து உனக்காக ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காக அவசரமாக உன்னை தேடி வந்து உன் வாசலிலே காத்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி தரப்போகின்றேன் என் செல்லமே. அதற்கு முழு காரணமும் நானாகத்தான் இருப்பேன். எதை நினைத்தும் கண்ணீர் வடிக்காமல் நீ இருந்தால்தான் உன் அப்பன் உனக்கான விஷயத்தை வெகு சீக்கிரமாக செய்து கொடுக்க முடியும். உன் மனதுக்குள் தாங்க முடியாத வலிகளும் சோதனைகளையும் போட்டு இப்பொழுது சுமந்து கஷ்டப்படுகின்றாய். எப்பொழுதும் உன் மனதில் இருக்கும் எல்லா பிரச்சனையையும் விரைவிலேயே நான் காணாமல் போகச் செய்வேன் என் செல்லமே. நீ கவலைப்படாதே. உனக்கான எல்லா விஷயத்தையும் சரியாகவும் அதை நானே உன் நல்ல முறையில் முடித்து தருகின்றேன். இந்த நிமிடம் முதல் உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் நீக்கி நிம்மதியாக இருக்கப் போகின்ற உன்னோடு பேச வந்திருக்கின்றேன். உன் மனதில் இருக்கும் அத்தனை விஷயத்தையும் சரி செய்து கொடுக்கப் போகின்றேன். மிகவும் மகிழ்ச்சியாக செய்தி ஒன்று விரைவில் உன்னை தேடி வரப்போகின்றது என் தங்கமே. இன்றே உன் கவலைகளை அனைத்தையும் முடித்து வந்து நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகின்றாய் என்பது எனக்கு தெரியும் என் குழந்தையே. உனக்கான விடிவு காலம் பிறக்கப் போகின்றது. உன்னோடு இருக்கும் நான் உனக்கான விஷயத்தை சரி செய்து விடுவேன். உனக்கு உயிருக்கு உயிரான துணை உன் அன்பை புரிந்து கொள்ளவில்லை என்று நீ வருத்தப்பட்டு கண் கலங்கி கவலைப்படுகின்றாய். உன் அன்பான அவரை நான் புரிந்து வைக்கின்றேன். நீ எதையுமே இந்த பூமியில் கொண்டு வரவில்லை தானே. உனக்கானது செய்து கொடுக்கவும் உனக்கு தேவையானதை தருவதற்கும் தான் உன் அப்பன் நான் இருக்கும் போது தொலைத்து விட்டது போல ஏன் இப்படி தவிக்கின்றாய்? மிகவும் நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடத்தி நீ உன் குடும்பமும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகின்றீர்கள். இப்பொழுது நடக்கும் விஷயங்களை பற்றியும் பயப்படாதே. எல்லாவற்றையும் சரி செய்து உன் எதிர்காலத்தை சிறப்பானதாக நான் மாற்றப் போகின்றேன். உன் வாழ்க்கையில் சிறப்பாக வாழப்போகின்றாய் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என் செல்லமே. கடந்த காலத்தில் நடந்த விஷயத்தை நினைத்து நிகழ்காலத்தில் உள்ள சந்தோஷத்தை அனுபவிக்க மறந்துவிடாதே. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று மற்றவர்களுக்காக யோசித்து அவர்களுக்காகவே பயந்து கொண்டு இருக்காமல் பார்ப்பவனை விட படைத்தவன்தான் முக்கியம் என்று சொல்வார்கள். உன் வாழ்க்கையில் எப்படி உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் என்று பார்ப்பவன் என நினைத்தால் என்ன இருக்கின்றது? உண்மையாகவே இருக்கிறது என்னவென்று உனக்குத்தான் தெரியும் அல்லவா? தைரியமாக வாழப்பார். குறை சொல்லாத வாய்களும் இல்லை, குற்றம் சொல்லாத மனிதர்களும் இல்லை. அவர்கள் குற்றம் சொல்வதற்கு 1000 காரணம் இருந்தாலும் அதை கண்டும் காணாமல் கடந்து போ. நீ கற்றுக்கொள். மன்னிக்கவும் அன்பாக பேசவும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு மட்டும்தான் சிறிது காலம் உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயத்தை உனக்கு கிடைக்கச் செய்யும். விஷயங்கள் எல்லாமே உன் அப்பன் நான் உனக்கு கொடுப்பதற்கு நான் இருக்கும் பொழுது நீ என்னை புரிந்து கொண்டாலே நீ எதை குறையாக நினைக்க மாட்டாய் என் செல்லமே. எல்லாம் பலவிதமான காரணங்களோடுதான் என் செல்ல பிள்ளை இப்பொழுது கலங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். உன்னிடத்தில் வந்து உனக்காக எல்லாவற்றையும் இந்த அப்பன் உனக்காக தந்துவிடப் போகின்றேன். அதன் நிகழ்வாக சரி அல்லது உனக்கு கிடைக்கும் பொருளானது சரி எல்லாம் பல காரணத்தை சுமந்து கொண்டுதான் உன் கையில் வந்து சேரும். உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடத்தில் கேள் என் தங்கமே. நீ கேட்கும் அதை நான் உனக்கு கொடுக்கவில்லை என்றால் அது உனக்கானது அல்ல. அது உனக்கு சரியாக வராது என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக இரு. எந்த இடத்தில் உன்னை எல்லோரும் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் அவர்கள் கண்முன் நாடி நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன். ஊகத்தான் உந்தன் பக்கம் எல்லா முடிவும் வருவதற்கான நேரம்
வந்துவிட்டது. எனது ஆசீர்வாதத்துடன் நீ உன் குடும்பத்தின் நலனாக இப்பொழுது வாழப்போகின்றாய். உன் பல நாள் சோகத்திற்கு துன்பத்திற்கும் இப்பொழுது வரும் முடிவு இப்பொழுது உனக்கு நன்மையாக அமையப் போகின்றது. உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றத்தை நான் உனக்காக கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். வாழ்க்கையில் தோல்வியும் நிரந்தரமல்ல, வெற்றியும் நிரந்தரமல்ல. உன் முயற்சி மட்டும்தான் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக நிரந்தரமாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதே. எவ்வளவுதான் கோபம் வந்தாலும் நிதானத்தை இழந்து விடாதே. எதுவும் நிதானத்தை இழந்து பேசிவிடாதே. என் செல்லமே, உன் கோபத்தை விட நிதானம்தான் அங்கு பெரிதாக இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது மிகவும் சிறியது தானே. மனிதர்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிப்பதில் எந்த ஒரு நிரந்தரமும் வருவது இல்லை. இந்த வாழ்க்கையில் நீ என்ன அனுபவிக்க முடியுமோ அதை உனக்காக இந்த அப்பன் நான் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ கோபத்தை குறைத்து கொண்டு அதை அதிகமாக நீ அன்பினை வெளிக்காட்டி கொண்டு இருந்தாலே உனக்கான எல்லாவற்றையும் உனக்கு மகிழ்ச்சியாக மாறிவிடும். என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள். தேவையில்லாத விஷயத்தை கடந்து செல்ல கற்றுக்கொள். ஏனென்றால் உன்னை குறை சொல்பவர்கள் யாரும் உத்தமர்கள் கிடையாது தானே. அப்பேற்பட்டவர்கள் வார்த்தைகளுக்காக முக்கியம் கொடுக்கின்றாய். ஏன் வருந்துகின்றாய்? நீ ஏன் உன் மீதான நம்பிக்கை இழந்து விடுகின்றாய்? ஏன் அதிகமாக அவர்கள் மீது கவனம் செலுத்துகின்றாய்? நான் உன் மீது அதிக அக்கறையாக இருப்பதை நீ உணர்ந்து கொண்டாலே போதும். ஏனெனில் என் அன்பு குழந்தையே, உன் மீது அன்பு காட்டுவதற்கும் பாசம் காட்டுவதை விட எனக்கு வேறு என்ன வேலை இருக்கின்றது? பிரச்சனைகள் மீதுதான் நீ அதிகம் கவனம் செலுத்தி கொண்டு இருக்கின்றாயோ அதன் மீது உன் வாழ்க்கை அதேதான் வந்து சேரும். அதற்காகத்தான் இந்த அப்பன் உனக்காக கூறுகின்றேன். நீ நல்ல விஷயத்தை நல்ல எண்ணத்தை நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது அதற்கான பலன்கள் உன்னை அதிகமாக வந்து சேரும். நீ இப்பொழுதும் கவலையாகவும் கண்ணீர் வடித்து கொண்டும் இருக்கும் பொழுது மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் கவலைகளும் கஷ்டங்கள் தானே வந்து சேரும். அதற்கான பதிலாகத்தான் உன் அப்பன் நான் உனக்கு இப்பொழுது இதை சொல்ல வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கப் போகின்றேன் என்பதை பற்றி சிந்தனை செய்தால் நான் உனக்கு கொடுக்க போகும் விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உண்டாகுகிற வாய்ப்புகளை உன்னால் உணர முடியும். எல்லாமே நன்மையாக மாறும். என் செல்லமே, எதை மறந்தாலும் நீ பட்ட அவமானத்தை மட்டும் மறக்காதே. ஏனென்றால் அதை நினைவில் வைத்து கொண்டால்தான் நீ மீண்டும் அப்படிப்பட்ட அவமானத்தை சந்திக்காமல் வாழ முடியும். உன் தன்மானத்தை இழக்காமல் உன் மனசாட்சிப்படி நீ நடந்தால் போதும். உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ வெற்றி பெற்று விடுவாய். என் செல்லமே, உன் மனதில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, உன் அப்பனை நினைத்து அத்தனையும் நீ மறந்துவிடு. நான் அதை தீர்த்து வைப்பேன். என் தங்கமே, இதுவரை உன் வாழ்க்கையில் இருந்த துன்பம் எல்லாம் இப்பொழுது இன்பமாக மாறப்போகிறது. ஏனெனில் உன்னோடு நான் இருக்கப் போகின்றேன். உன்னோடு பேச வந்த நான் முழுவதும் உன்னோடு நேரங்களை கழித்து செலவிட திட்டமிட்டிருக்கிறேன். உன் கடந்த காலத்தை பற்றி இப்பொழுது இருக்கும் நிலையெல்லாம் நான் இப்பொழுது உனக்காக மாற்றி அமைத்து தரப்போகின்றேன். உன்னுடைய கவலைகளை எல்லாவற்றையும் உனக்காக இப்பொழுது இந்த அப்பன் மாற்றி அமைத்து உனக்கான வாழ்க்கையை உன் கையில் ஒப்படைக்கப் போகின்றேன். உனக்கான நல்ல மாற்றத்தை இப்பொழுது எல்லாமே சரியாக்கப் போகின்றேன். எது வேண்டுமானாலும் என்னிடம் வேண்டுதல் வைத்தாயோ அதை உனக்கு அள்ளி தரப்போகின்றேன். நான் மனநிறைவோடு வந்து உனக்கானதை பெற்று கொள்வாயா? உன் வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு சிறப்பான உயர்ந்த வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய். இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் இனி வரப்போகும் காலங்கள் உன் கைகளில்தான் ஓங்கி வரப்போகின்றது. என் செல்லமே, வரும் காலம் உனக்கான வசந்த காலமாக மாறப்போகின்றது.
உனக்கான நல்ல செய்தி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். இனி உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எனில் உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது. இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் எப்பொழுதும் நிலைத்திருக்கப் போகின்றது. என் செல்லமே, உந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.